மக்கள்கிட்ட சில கோரிக்கை வந்திருக்கு. புள்ளம்பாடியிலே ரயில்வே மேம்பாலம் கேட்டிருக்காங்க. ஐயா அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க்னு சொல்ல முடியாது, எது பேங்க் என்ன பேங்க் கேட்குறாங்களோ நேஷனலைஸ் பேங்க் கொண்டு வரதுக்கு ஐயா முயற்சி எடுப்பாங்க. மூணாவது, இந்த புள்ளம்பாடியில் ரேஷன் கடை ஐயா வந்து இப்போ போன டைமே வந்து இதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து மத்தியிலேருந்து பணமும் கொடுத்துட்டாங்க. ஐயா எம்பி ஃபண்ட்லேருந்து கொடுக்குறேன்ட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதற்கு முயற்சி எடுப்பார். அதே போல கோவில் திருப்பணிக்கு கேட்குறாங்க, பண்ணிடலாம். அதே போல இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் கேட்குறாங்க, அது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதில் கல்லூரிகளுக்கு மீண்டும் பண்ணிடுவார். இதெல்லாம் மனசில் வச்சுக்கங்க. ஐயா அவர்கள் மீண்டும் 19ஆம் தேதி அன்னைக்கு தாமரையில் வாக்களிங்க. நன்றி, வணக்கம். வாங்குறா அவர்கள் நம்ம நேரத்திலே காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிப்பதால் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க. நடராஜ் மாமா அங்க கொஞ்சம் இடத்த ஃப்ரீ பண்ணுங்க. ஐயா காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறாரு. குதிரை ஏறி நம்ம போனதெல்லாம் போதும். இது தவித்தலத்து ஆட நம்ம ஊர் போய் சேரும். பாதை வழி இப்படி கூட்டிட்டு சார், நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கு.
தற்பொழுது புள்ளம்பாடியில் உள்ள காமராஜர் சிலைக்கு திரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தற்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கின்றார்.